கிளியோபாட்ரா பற்றி நாம் அறிந்தவை பெரும்பாலும் அவர் அழகு, நுண்ணறிவு மற்றும் அவரது ரோமன் அரசியல் வாழ்க்கையின் கதைதான். ஆனால் கிளியோபாட்ராவின் வாழ்க்கையில் பொதுவாக பேசப்படாத, நம்மால் விரைவில் அறியப்படாத சில முக்கியமான ரகசியங்கள் உள்ளன. இவைகள் அவரது தன்னம்பிக்கை, பெண் அரசியல் தலைமைத்துவம் மற்றும் மன்னர் குலத்திற்குள் இருக்கும் சிக்கல்களை காட்டுகின்றன. 1. அவரது அரசியல் திறமைகள். கிளியோபாட்ரா தனி அழகின் மூலம் மட்டுமல்ல, தனது அறிவின் மூலம் மிஸ்ரின், ஈஜிப்ட் முடியை பாதுகாத்தவர். பல்வேறு மொழிகளில் வல்லமை. கிளியோபாட்ரா 7 மொழிகளில் நிபுணர். அவருக்கு முன் வந்த பல டோலமிக் மன்னர்களுடன் மாறாக எகிப்திய மொழியை கற்றுக்கொண்ட ஒரே அரசர். இதன் மூலம் அவர் அனைத்து மக்களுடனும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடிந்தது. அரசியல் சந்திக்காமலே உறவுகள். சோகஸ்மெலி ரோமின் ஜூலியஸ் சீசர் மற்றும் மார்க் அந்தோனியுடன் அவர் செல்வாக்கை கொண்டிருந்தது. ராஜ்யத்தின் வலிமையை பாதுகாக்க அவருடைய ஒருவகை களஞ்சிய தந்திரம். 2. ஒரு பேராசிரியர் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியாளர். கிளியோபாட்ரா தன் காலத்தில் அன்றைய அறிவியல் மற்றும் மருத்துவ துறைகளிலும் ஆர்வம் காட்டியவர். சில வரலாற்றாளர்கள் தெரிவிக்கிறார்கள், அவர் பல மூலிகை மருந்துகளை பரிசோதித்து நவீன மருத்துவத்தின் முன்னோடியாக செயல்பட்டார். அழகு சம்பந்தமான ரசாயனங்களில் தேர்ச்சி பெற்றவர் என்பதாலேயே அவரது அழகு பற்றிய வரலாற்று கதைகள் இன்று வரை பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 3. கிளியோபாட்ராவின் உள் அரசியல் யுத்தங்கள். கிளியோபாட்ரா தனது குடும்பத்தினரின் சிலருடன் கடுமையான எதிர்பார்க்காத உள் யுத்தங்களை நடத்தினார். அவரது சகோதரர்கள் டோலமி 13 மற்றும் டோலமி 14 அவருடன் ராஜ குறிச்சியத்தில் பங்கேற்றனர். ஆனால் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள அவருக்கு அவர்களை எதிர்க்க வேண்டியது நிகழ்ந்தது. சில சமயங்களில் இந்த உள் பிரச்சினைகளால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. 4. எகிப்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தவர். கிளியோபாட்ரா தனது நுண்ணறிவைக் கொண்டு எகிப்தின் விவசாய பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார். நைல் நதியின் மண்புழியில் அன்றைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார். 5. மரணம் ஒரு தற்கொலை அல்லவா? கிளியோபாட்ரா தன்னை விஷப்பாம்பு கொண்டு கொண்டார் என்பது மிகவும் பிரபலமான கதை. ஆனால் இதற்கான வரலாற்று ஆதாரங்கள் குறைவு. சில வரலாற்று ஆய்வாளர்கள் கதை வேறு சதி என்று நம்புகிறார்கள். கிளியோபாட்ரா மார்க் அந்தோனியின் மரணத்துக்குப் பிறகு ரோமின் அடிமையாக அமைய விரும்பாததாலேயே தனது மரணத்தை கட்டவிழ்த்துக் கொண்டார். 6. காதல் இல்லை, இராணுவ கூட்டணி. மார்க் அந்தோனி மற்றும் ஜூலியஸ் சீசருடன் கிளியோபாட்ராவின் உறவுகள் காதலுக்காக மட்டுமல்ல, தனது ராஜ்யத்தின் பாதுகாப்பிற்காக ஒரு தந்திரமாகவும் இருந்தது. ரோமின் இராணுவ படையிலிருந்து எகிப்தை காப்பாற்ற அவர்களுடன் வலுவான உறவை உருவாக்கினார். இதன் மூலம் அவர் சுதந்திரமான எகிப்தின் உயர்மான அரசியாக திகழ்ந்தார். 7. கிளியோபாட்ராவின் புத்தக நூலகம். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தை, லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, அழியாமல் காப்பாற்ற அவர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார். இதன் மூலம் அவரது அறிவியல், வரலாறு மற்றும் கலாச்சார பணி இன்றும் பேசப்படுகிறது. கிளியோபாட்ரா ஒரு வித்தியாசமான பார்வை. கிளியோபாட்ரா வெறும் அழகும் கவர்ச்சியுமான ஒரு தந்திரமான அரசி மட்டுமல்ல, ஆனால் அவரது அறிவாற்றல், திறமை மற்றும் தனது நாட்டை காக்கும் தனிப்பட்ட பணி அவரை ஒரு மிகப்பெரிய அரசியாகவும் மாற்றியது. இன்று வரை அவரது கதைகள் மட்டுமல்ல, ரகசியங்கள் கூட உலகின் வரலாற்றில் ஒரு மாயமாகவே இருந்து வருகின்றன.